ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறபடி. ஆமென். மிஞ்சி போனால் என்ன செய்வான்? பிசாசு என்ன செய்வான்? மைக் சிஸ்டத்தை தான் அவன் இது பண்ண முடியும், நம்ம வாய் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென். ஒரு விஷயம், நாங்கள் அப்படியே முடிந்தவங்க நாங்கள் அப்படியே எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி, ராஜாக்கள் மத்தியில் எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். நமக்குள்ள எழுப்புதல் வரலன்னா தேசத்தில் எழுப்புதல் வராது. ஆமென். நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரணும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரணும். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரணும். அப்போ தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், அவருடைய சமூகத்திலே ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். தேங்க்யூ லார்ட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது, இந்த கடைசி நாட்களிலே சத்ருவானவன் அநேக குடும்பங்களை அவன் குறிவைத்து கொண்டு, விசேஷமாக கிறிஸ்தவ குடும்பங்களை அவன் குறிவைத்து கொண்டு, குடும்பங்களிலே பலவித பிரச்சனைகள், ஃபைனான்சியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனதை கெடுக்கும்படிக்கு பிசாசானவன் குடும்பத்தை பிரிச்சுட்டா நினச்செல்லாம் முடிஞ்சுது. ஆமென். ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் குடும்பத்தை, தேசத்தில் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல், இன்னும் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இன்னும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறாங்களோ அவங்களை நினைத்து ஆண்டுடைய சமூகத்தில் முதலாவது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செபிங்க. அதுக்கு பிறகு மற்ற காரியங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். எல்லா வாய்களை திறந்து, எவ்ரிபடி ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ப்ரே ஃபார் யுவர் ஓன் ஃபேமிலி. எல்லா வாய்களை திறந்து, ஒருவரும் சும்மா இருக்கக்கூடாது. எல்லா வாய்களை திறந்து, தகப்பனே உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய தாயாரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் மனைவியுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆண்டவரே சமாதானம், தேவனுடைய சமாதானம் எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே நீர் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம், நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே சொட்டு சொட்டாய் விழும்படி செபிக்கிறோம். எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், எல்லா சத்துருடைய வல்லமைகள் இயேசுடைய இரத்தத்தினாலே அவைகள் வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் ஆண்டவரே குடும்பத்தில் ஒரு மனதை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம், ஒரு மனதை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஒரு மனதை கட்டளையிடுவீராக. அவர்கள் ஒரு மனப்பட்டு மேல் வீட்டு அறையில கூடினார்கள். ஒரு மனப்பட்டு மேல் வீட்டு அறையில கூடினது போல பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களிலே ஒரு மனதை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். the oneness ஸ்பிரிட்டை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஒரே சிந்தை, ஏக சிந்தை உடைய ஆண்டவரே அந்த ஒரு மனதை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். குடும்பங்களிலே கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும்படி செபிக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும்படி செபிக்கிறோம். ஒரு மனதை நீர் கட்டளையிடுகிற அந்த கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் ஆண்டவரே ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம் குடும்பங்களில் நீர் கொடுக்கிறதற்காய் சோத்துறோம். இயேசுவின் இரத்தத்தினால் அந்த சமாதானத்தை நீர் வைக்கிறதற்காய் சோத்துறோம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் தருகிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னவரே, தகப்பனே, ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத அந்த தெய்வீக
தெய்வீக சமாதானம் இந்த வேளையில குடும்பத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களை சிந்தைகளை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தெய்வீக சமாதானம், சமாதான காரணராய் இருக்கிறவர், சமாதான பிரபுவாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறவர், குடும்பங்களிலே தெய்வீக சமாதானம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தகப்பனே, நீர் ஜெபத்தை கேட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை சோதரிக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் வீட்டில் அதிகாலை ஜெபம் ஜெபிக்கிறீங்க? காலையில் அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிக்கிறேன் கேட்கறதுக்கு மாத்திரம் எத்தனை பேர் அதிகாலையில் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 வாட்டியாவது 3 வாட்டியாவது இல்லை தினமாவது நல்ல கைகளை உயர்த்துங்க. நான் காலையில் அதிகாலைன்னா 8 மணிக்கு மேலே கிடையாது, 6 மணிக்கு முன்னாடி அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் நான் டெய்லி நான் பைபிளை வாசித்து கர்த்தருடைய வசனத்தை நான் தியானிக்கிறேன்? ஓகே, நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்காம நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அது தேவனுடைய பார்வையில அது அங்கீகரிக்க. அல்லேலூயா. ஜெபிக்காம நீங்க எந்த காரியத்தை செய்யலாம், ஊழியம் கூட செய்யலாம். ஆனா ஜெபிக்காம செஞ்சீங்கன்னா அதுல தேவனுடைய வல்லமை வெளிப்படாது, தேவ மகிமை வெளிப்படாது. ஜெபிக்காம எந்த காரியத்தை செய்யலாம். ஜெபிக்காம நீங்க படிக்கலாம், ஜெபிக்காம நீங்க வேலைக்கு போகலாம். ஆனா ஜெபிக்காம எந்த காரியத்தை நீங்க செய்தாலும் அது தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலையும் கொண்டு வராது. நீங்க ஜெபிக்காம கர்த்தரை நீங்க துதிச்சாலும் அந்த துதி கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாது. இங்கே நீங்க அது பாடலா தான் இருக்குமே தவிர அது கூரையை தாண்டாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல தேசத்துல எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். ஆமே, நமக்குள்ள ஒரு தினமும் ஜெபிக்கிற we need to have revival in us, in each every individual before the revival come in the nation. ஆமே, நமக்குள்ள மாற்றங்கள் வராத வரைக்கும் தேசத்துல மாற்றங்கள் வரவே வராது. சபையில மாற்றம் வராத வரைக்கும் தேசத்துல மாற்றங்கள் வராது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல நீங்க கேட்கணும், நீங்க கேள்வி உங்களுக்கு கேள்வி, வேற யாருக்கும் கேட்க வேண்டாம். யூ ஆஸ்க் ஃபார் யுவர் செல்ஃப். ஆண்டவர்ட்ட யூ ஆஸ்க் ஃபார் யுவர் செல்ஃப். ஆஸ்க் டு த லார்ட் earnestly if you want to connect to the Lord, if you want to connect to the heavenly Father. ஜெபிக்கிற மனுஷன் மாத்திரம்தான் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்ற முடியும். ஜெபிக்கிறவன் மாத்திரம்தான் கர்த்தருடைய பார்வையில பிரியமானவனாக, கர்த்தருடைய பார்வையில அங்கீகரிக்கப்பட்டவனாக காணப்பட முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவன் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும். அது தெரிந்து கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்காம எந்த காரியத்தை செஞ்சாலும் அது தேவனுடைய பார்வையில வீணாக தான் இருக்கும். ஜெபிக்காம கீபோர்டு வாசிக்கலாம், ஜெபிக்காம ட்ரம்ஸ் அடிக்கலாம், ஜெபிக்காம எந்த ஒர்க்கு தேவனுடைய ஒரு சேரை நீங்க எடுத்து போட்டாலும் ஜெபிக்காம நீங்க போட்டாலும் அது கர்த்தருடைய பார்வையில் என்னவா இருக்கும்? வீண். ஏனென்றால் தேவன் முதலாவது எதிர்பார்ப்பது என்னவென்றால் நீங்க தேவனோடு வைத்திருக்கிற உறவு. அல்லேலூயா. நீங்க செய்யற ஊழியத்தை காட்டிலும் நீங்க தேவனோடு இருக்கிற உறவை தான் கர்த்தர் முதலாவது அங்கீகரிப்பார். ஆமென். ஆண்டுடைய சமூகத்தில் எல்லா வாய்களை திறந்து ஆண்டுடைய சமூகம் நீங்க கேளுங்க. உங்களுக்கு ஆண்டவரோடு உறவு வைக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வாய்களை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க. தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்மோடு இருக்கிற அந்த உறவு
ஆண்டவரே, உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாய் இருக்கிறவரே, நறுங்குண்ட இருதயத்திற்கு சமீபமாய் இருக்கிறவரே, தேவனே, ஜெபத்தின் மூலமாய் உம்மோடு இணைக்கப்படுவதற்கு, ஜெபத்தின் மூலமாக மாத்திரம்தான் தேவனண்டை கிட்டி சேர முடியும். ஜெபத்தின் மூலமாய் மாத்திரம்தான் கர்த்தரை நேசிக்க முடியும். தேவனே, எங்கள் மேல ஒரு ஜெப அக்கினி, எங்கள் மேல ஒரு தனிப்பட்ட ஜெப அக்கினி ஆண்டவரே. நான் உண்டு, கர்த்தர் உண்டு, நான் உண்டு, இயேசு உண்டு. தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரோடு ஆண்டவரே நடக்கிற பிள்ளைகளாக, கர்த்தர் எங்களை உடைய ஜெப அபிஷேகத்தினாலே தேவனோடு ஆண்டவரே உறவாடுகிற அந்த உறவு கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அந்த கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எனக்கு இன்னும் அதிகமாய் தாரும் ஆண்டவரே, ஜெபத்தில் இன்னும் அதிகமாய் தரித்திருக்க கிருபை தருவீராக. அதிகாலையில எழுந்து ஜெபிக்க கிருபை தருவீராக. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ஜெபிக்க நேரங்கள், எந்தெந்த நேரங்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்ட நேரங்களை ஜெப நேரமாய் மாற்றிக்கொள்ள கிருபை தருவீராக. பிள்ளைகள் ஜெபிக்க கிருபை தாங்காண்டவரே, பிள்ளைகள் ஜெபிக்க கிருபை தாங்காண்டவரே. மொபைல் அடிக்ஷன்களுக்கு, மற்ற காரியங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த நேரங்களை ஜெப நேரமாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அந்த நேரங்களை ஜெப நேரமாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. குடும்பங்களிலே குடும்ப ஜெபங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, குடும்பமாய் கூடி ஜெபிக்கக்கூடிய குடும்ப ஜெபங்கள் எழும்பட்டும். ஆதி அன்பு ஆண்டவரே திரும்பி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே ஆதி அன்பு திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு ஆண்டவரே ஒரு பொக்கிஷம், ஒரு ஜெபமா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரோடு உறவாடுகிற அந்த உறவு, தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த சஞ்சரிப்பு மீண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்கிற அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்கிற அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேத வசனத்தை வாசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. Lord, help each everyone to meditate the word of God, read the word of God. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு வேத வசனங்களை வாசித்து தேவ சமூகத்திலே காத்திருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிற அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட நபர்ல ஒரு மாற்றம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொள்ளாதபடிக்கு தகப்பனே, தங்களை தாங்களை ஏமாத்திக் கொள்ளுகிறவர்களாக காணப்படாதபடிக்கு உண்மையாய் உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். Thank you Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். தேங்க்யூ லார்ட். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்துகிறவர் கர்த்தர், இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேச போகிற ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் பேசுகிறார். எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயமும் ஆண்டவரே மறுரூபம் அடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்கள் உண்டாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லை அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய இருதயத்தில்
ஒரு மாற்றம் உண்டாக வேண்டுமே. தேவனை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசுவீராக, ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாங்கள் ஒரு தலையங்கத்திலே பல காரியங்களை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். Why we need to be, எதற்காக நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வர வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் தியானித்து வந்தோம். அதை இந்த நாட்களிலே சுருக்கமாக ஒரு முன்னுரையாக உங்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்தி, இந்த நாளிலே தேவன் எதற்காக தேவனுடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும் என்பதை குறித்து மற்றொரு காரியத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நான் சொன்னேன், எதற்காக தேவனுடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்தது நிமித்தம் தேவனுடைய சமூகத்தில் விட்டு என்னை தள்ளிவிடாதும் தாவீது ஜெபித்த ஜெபத்தை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீர் எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி சங்கீதம் 51 நம்ம வாசித்து, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற பொழுது முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் அவருடைய சமூகத்திலிருந்து நம்மை தள்ளிவிடுகிறவராக காணப்படுகிறார். இரண்டாவது நாங்கள் பார்த்தோம், சவுலை குறித்து நாங்கள் வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து, கீழ்ப்படியாதபடிக்கு அபிலேக்கர் எல்லாரையும் கொன்று போட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி சவுலுக்கு கட்டளையிட்ட பொழுதிலும், சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் அவனை தேவன் தள்ளினார் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசித்தோம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தும் அவனுடைய ராஜ்யபாரத்தில் இருந்தும் கர்த்தர் சவுலை தள்ளினார் என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற பொழுது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற பொழுது தேவன் நம்மை தள்ளிவிடுகிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது நாங்கள் பார்த்தோம், தேவனுடைய சித்தத்தை செய்யாமல், தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே என்று சொல்லி வரங்கள் மேல் மாத்திரம் தன்னுடைய கவனத்தை வைத்துவிட்டு கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கிற பொழுது கர்த்தர் அவர்களை உங்களை அறியேன் என்று சொல்லி தேவன் அவர்களை தள்ளி விடுகிறதை நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசித்தோம். இன்றைக்கு நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தள்ளப்படுகிற ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க பிரியப்படுகிறேன். எதற்காக தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி எல்லா காரியத்தை செய்த பின்னும் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருந்து அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதை குறித்து வேதத்தில் நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். Why the chosen generation, why the God chosen generation has been rejected by the Lord, even though he exposes unconditional love to his children, but still sometimes God rejects their people because of their disobedience and because of their unequal evil acts against the God. ரோமர் 1 அதிகாரம், Roman chapter 1 verse 18, ரோமர் 1 அதிகாரம் 18வது வசனம், ரோமர் 1 அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இந்த வசனத்திலே குறிப்பாக ஒரு காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய கோபம் வெளியரங்கமாக தேவ பிள்ளைகள் மேல வெளிப்படுகிறதை இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷன். அப்படி என்றால் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போகிற பொழுது, கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை, அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள், அவருடைய நாமத்தை அறிந்து தேவனுடைய அன்பை ருசி பார்த்த பிள்ளைகள், அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லாதபடிக்கு சுயநலமாக தனக்குள்ளே வைத்துக் கொண்டு அடக்கிக் கொள்கிறவர்கள் மேலே தேவனுடைய கோபாக்கினை வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றொரு விதத்தில் சொல்லப்படுவோம் என்றால், தேவ கோபாக்கினை என்று சொல்வதற்கு மற்றொரு காரியம் என்னவென்றால், தேவன் தம்முடைய சமூகத்தில் இருந்து அவர் தள்ளி விடுகிறார் என்று சொல்லி வேதம் நாங்கள் மற்றொரு பதத்தில் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். If we receive the salvation, when we come to know the truth of the Lord, and when we don't preach the gospel to the people, and then the anger of the God come upon his people. சத்தியத்தை அடக்கி வைக்க கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தியத்தை அடக்கி வைக்காத. ஆமென். சத்தியத்தை நம்மளால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. படிக்கிறவங்களா இருக்கலாம், காலேஜில் இருக்கிறவங்களா இருக்கலாம், யூனிவர்சிட்டி போறவங்களா இருக்கலாம், வேலை பார்க்கிறவர்களா இருக்கலாம், இயேசு என்ற நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நாம் பயப்பட்டாலோ வெட்கப்பட்டாலோ அல்லது அவருடைய நாமத்தை சொன்னால் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி நாம் தலை குனிந்தாலோ, வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை நீ சொல்வதற்கு வெட்கப்படுவாய் என்றால் உன்னுடைய நாமத்தை நான் பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவதற்கு நான் வெட்கப்படுவேன். If you are ashamed to say the Lord name Jesus Christ to other people, if you are ashamed to tell the gospel to other people, whoever come across, it may be your friends, it may be your colleague, it may be your family, if you are ashamed to tell them about Jesus loves you, இது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? How long it take? If you are ashamed to tell, I'll tell you, the Lord will be ashamed to tell your name or proclaim your name in front of his Father. Hallelujah. சத்தியத்தை அடக்கி வைக்கிறவர்களின் மீது வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அடக்கி வைக்கிற அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவ கோபம் வரும். நான் சொல்றேன், சத்தியத்தை அடக்கி வைக்கிற பொழுது, when you control the gospel, when you control the truth inside you without proclaiming to the other people, அதுக்கு அடுத்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியது என்ன தெரியுமா? அதே வசனத்தில் இருக்குது, சத்தியத்தை அடக்கி வைக்கிறவர்களுக்கு அதனுடைய விளைவு என்ன வரும் என்றால் அவபக்தி. சொல்லப்பட்டிருக்கா? மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அதோட சேர்த்து என்ன வரும்? அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபாக்கினை. சத்தியத்தை நீங்க சொல்லாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தனிப்பட்ட காரியத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாய்சன் போல உங்களுக்கே தெரியாமல் தேவனை விட்டு பிரிந்து போகிற சூழ்நிலைகள், அவபக்திக்கு நேராக சத்துருவானவன் உங்களை இழுத்து கொண்டு அநியாயம் செய்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தி விடுவான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டையும் பார்த்தீங்கன்னா காலையில சர்வீஸ் நடக்கும், முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? சர்வீஸ் முடிஞ்ச உடனே இந்தியாவிலாம் நடக்கும், ஸ்ரீலங்காவில் எப்படின்னு தெரியல எனக்கு. சர்வீஸ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சண்டே டீ காபி குடிப்பாங்க. சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டே சர்வீஸ் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க? வாட் தே டு இன் இந்தியா, they go for gospel. கிராமங்களை சந்திக்க போய் விடுவார்கள்.
சுவிசேஷம் அறிவிப்பதற்கு சபை கிளம்பிவிடும். உண்மையாலே பிரதர், எல்லாம் ரெண்டு பேரா அந்த நாட்களிலே ஆலயத்துல பிரசங்கம் பண்ணி முடிஞ்சு ஆலயம் முடிஞ்ச உடனடியாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுவதற்கு அவர்கள் கிளம்பி போய்விடுவார்கள். இல்லாவிட்டால் சாட்டர்டே ஆயத்த நாளைக்கு அன்னைக்கு அவங்க ஜெபம் பண்ணி அன்னைக்கு சுவிசேஷம் போய் சொல்லி மறுநாள் சபைக்கு ஜனங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சுவிசேஷம் சொல்வதற்கு ஆயத்த நாளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து மறுநாள் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வருவதற்கு அவர்கள் கடந்து செல்வார்கள். இன்னைக்கு பெரும்பாலான சபைகள் என்ன பண்ணணும், தூங்கிட்டு இருக்கு. சுவிசேஷ ஊழியம் இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறது. சொன்னவங்களுக்கே தான் திரும்ப புதிய தேவனை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷம் அறிவிக்காமல் இருப்பேனாக அது எனக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 10 அதிகாரம், ரோமன் சாப்டர் 10 verse 14, 15, 16. ரோமன் சாப்டர் 10, ரோமர் 10 அதிகாரம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவர்கள் தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார். உங்களுடைய விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், if your faith is need to be sustained, உங்களுடைய விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும் என்றால் பல காரியங்களில ஒரு காரியம் என்னவென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். You have to preach the gospel, proclaim the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்காத பட்சத்தில் வேதம் சொல்லுகிறது, எப்படி அவர்கள் விசுவாசிப்பார்கள்? எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள்? பாவ கட்டுகளிலும் சாப கட்டுகளிலும் வியாதியிலும் பிசாசின் பிடியில இருக்கிற ஜனங்கள், நமக்கு கண்களுக்கு முன்பதாகவே இருக்கிற ஜனங்கள், அவர்கள் எப்படி விடுவிக்கப்படுவார்கள்? சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்படாவிட்டால். வேதத்தில் வாசிக்கிறோம், அங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அது அறிவிக்காமல் போனால் நம்முடைய விசுவாசம் அங்கே குறைவுபட தொடங்கும். நம்முடைய விசுவாசம் அங்கே குறைவுபட தொடங்கும். Your faith will be unstable. வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 24:14 வேதம் சொல்லுகிறது. Matthew chapter 24 verse 14. மத்தேயு 24:14 ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் அங்கே சொல்லப்பட வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். கர்த்தருடைய சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் எத்தனையோ இடங்கள், கிராமங்கள், எத்தனையோ மற்ற யூரோப் கண்ட்ரியா இருக்கலாம், யூகேவா இருக்கலாம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸா இருக்கலாம், எத்தனையோ இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு என்ற ஒரு நாமம் அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ கிராமங்களில் இயேசுடைய நாமத்தை குறித்து அறியாதவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை
வேதம் சொல்லுகிறது நாம் சொல்ல வேண்டியது நம்ம ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமை. எப்படியாவது சொல்லணும். வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம். கடந்த நாட்களிலே நான் ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் குவைட்டா இருந்துச்சு. நான் இருந்த இடம் கொஞ்சம் குவைட்டா இருந்துச்சு. அன்று இரவு எனக்கு 2 பேஷண்ட் 3 பேஷண்ட் தான் இருந்துச்சு. ஆனால் வந்த எல்லா பேஷண்ட்டுக்கும் சுவிசேஷம் அறிவிச்சு. எங்கிட்ட வந்த அத்தனை பேஷண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அன்றைக்கு இரவு கிட்டத்தட்ட 10 பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு. இயேசுவின் நாமத்தை அவங்களுக்கு சொல்லி, அவங்க கேட்டாங்க, எதுக்கு இப்படி, ஏன் நீ இப்படி பிஸியா இருக்குது, எதுக்கு டாக்டர்ஸ்லாம் போடுறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்ன அதுக்கப்புறம் இயேசுவின் அன்பை குறித்து அவங்களுக்கு சொல்லி அநேக காரியங்களை அவங்களுக்கு விவரித்து சொல்லி, இந்த தேசம் எப்படி இருந்த தேசம் எப்படி போயிட்டு, அதனாலதான் அதனுடைய விளைவு, அதனுடைய பாதிப்புகள், இயேசுவை மறுதலித்து இயேசுவை புறக்கணித்து சபைகள் மூடப்பட்டு அந்நிய அக்கினிக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் இன்னைக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஏனி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா பேஷண்ட்டுங்க நிரம்பி 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 வலியுது. டாக்டர்ஸுங்க இல்லை, நர்சஸ் குறைவு. எத்தனையோ நான் ஒரு சில என் கூட வேலை பார்க்குற ஒரு சில பிளாக் பீப்புள்ஸ், அவங்களோடு நான் அவங்க பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்க போறேன்னு கேட்டால் அவன் சொல்றான், நான் கண்டிப்பாக நான் மெடிக்கல் படிக்க வைக்கவே மாட்டேன்டான், நர்ஸா படிக்க வைக்கவே மாட்டேன்டான். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ், அவ்வளவு சேலரி கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. கர்த்தர் அவங்களை சந்திக்கிற விதத்தில் அவங்க சந்திப்பார். ஆனால் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க கேட்கலன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி. எங்க வீட்டில் கடந்த வருஷம் ஒரு 1 year பிஃபோர் எங்கள் வீட்டு டாய்லெட் எல்லாமே இது பண்ணி ரெடியூட் பண்ண ஒரு போலாண்டுக்கார் வாரிங்டனில் பிஸ்னஸ் பண்ணுற ப்ளம்பிங் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். நல்லா இருந்தான், எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமே கிடையாது அவனுக்கு. எங்கள் வீட்டில் 2 மாதம் முழுவதும் அவனுக்கு வேலை இருந்தது. வேலை இது பண்ணி சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி அவனுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு எல்லாம் இது பண்ணி சொல்லிச்சு. எப்போ மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் கிடையாது, போன வருஷம் கிடையாது, 42 வயசு என்னமோ தான். வீட்டில் இருக்கும்போதே அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே செஸ்ட் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கை பிடிச்சி அப்படியே உயிர் போகிறது தான். இயேசுவை குறித்து அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த சரணத்தில் அவன் இயேசுவை ஏற்று எப்போ மரணம் வரணும்னு தெரியாது. அதனாலதான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை இயேசுவண்டை கொண்டு வந்து அவர்களை இயேசுக்குள்ளாய் நடத்துவது மிக அவசியம். ஈவன் யங் பீப்புள், ஆண்டவர் கேட்பார், நீங்கள் ஸ்கூலில் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்பார், அவங்கள அங்கே ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறது, அவங்க பர்த்டேக்கு போகிறது, மற்ற காரியங்களுக்கு போகிறது, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோம்? how many of you told about Jesus to them? ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். how many times have you told Jesus to them? அவங்க எத்தனை வாட்டி உங்களை பர்த்டேக்கு கூப்பிடுறாங்க, எத்தனை வாட்டி உங்களை ஷாப்பிங்க்கு கூப்பிடுறாங்க? how many times have you spoken about Jesus to them? Whether they accept or not, that is the second point. But how many times have you spoken to them? நாளைக்கு அவங்க நரகத்துக்குள்ள போகும்பொழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? when that your friends and your colleague, when they go into the eternal hell, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு நீ இயேசு பத்தி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கலாமே, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கலாமே, ஐயோ நான் இந்த பாதாள எரி நரகத்துல வந்து சேர்ந்துட்டேனே, எத்தனையோ பர்த்டே பார்ட்டிக்கு நான் கூப்பிட்டேன், அப்ப நீ சொல்லியிருக்கலாமே, பைபிள் படிக்க சொல்லியிருக்கலாமே, பிரேயருக்கு கூப்பிட்டு இருக்கலாமே, சர்ச்சுக்கு கூப்பிட்டு இருக்கலாமே, எனக்கு அதனுடைய சிவியாரிட்டி தெரியலையே, இப்ப நான் இங்க வேதனைப்படுகிறேனேன்னு சொல்லி எந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டுச்சோ அதே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கூப்பிட்டு கத்துன்னு கத்தும்.
நரகத்திலிருந்து. சொல்ல புரியுதா உங்களுக்கு? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு என் கூட காலேஜ் படித்த என்னுடைய கொலீக்ஸ் அவங்க எல்லாம் பல இடங்களில் இருக்கிறாங்க. சிங்கப்பூர் பல இடங்களில் சிதறப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு சிலரோடு கனெக்ட் பண்ணி நாங்கள் கேட்போம், இந்த சகோதரி நம்ம கூட படித்த இந்த மகா ரட்சிக்கப்பட்டாளா, பிரபா ரட்சிக்கப்பட்டாளா, சுந்தரவலி ரட்சிக்கப்பட்டாளா, சிவகாமி ரட்சிக்கப்பட்டாளா, மைதிலி ரட்சிக்கப்பட்டாளா, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களான்னு கேட்போம். ரட்சிக்கப்படலை. எப்படியாவது அவங்களுக்கு போனு எப்படியாவது அவங்க நம்பரை எடுத்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஒரு சிலர்லாம் ஒரு மேடம் இருக்கிறாங்க, அவங்க பேர் தையல் நாயகின்னு சொல்லிட்டு பக்கா பயங்கர ஹிந்து. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் அவங்கள சந்திக்கிற பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஊழியம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, ஜூடு நீ இப்படியா ஊழியம் பண்ணுறியே, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களான்னு கேட்டேன். ஆமாம் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறேன்னாங்க. இதை விட வேற என்ன சந்தோஷம் மேம்? சுவிசேஷம் எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கும். நமக்கு ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இல்லைன்னா நம்ம பாடை என்னைக்கு கட்டி என்னைக்கு தொப்புன்னு போய் விழுந்திருப்போம். ஆண்டுடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் ஜீவனுக்கு ஈடாய் ஆத்துமாக்களை தாரோம் என்று சொல்லி ஜெபிக்கணும், கேட்கணும். அதற்கேற்ற செயல்களும் நம்ம செய்யணும். we do in action. விசுவாசத்தில் ஜெபிக்கிறோம், ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியையில நம்ம நடப்பிக்கணும், போய் வீடுகளை சந்திக்கணும், அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தட்டுங்க, 4 வாட்டி தட்டுங்க. தெரிஞ்ச வீடுனாலும் சரி, சொந்தக்காரங்களாலும் சரி, போய் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி சர்ச்சுக்கு வான்னு சொல்லுங்க. திட்டுனாலும் வாங்கிக்கோங்க. இயேசுவை திட்டாத திட்ட அவங்கள திட்ட போறாங்க. ஆண்டவரை பார்த்து பைத்தியம் பிடிச்சவன், பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி இயேசு வாங்காத திட்டா வாங்க போறீங்க நீங்க? சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. கொலேசியர் 1 அதிகாரம் 23, கொலேசியன் சாப்டர் 1 verse 23. கொலேசியர் 1 அதிகாரம் 23 பவுல் அழகாக எழுதுகிறார். எதற்காக ஊழியக்காரனானா பவுல்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் ஊழியக்காரனானேன். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் ஊழியக்காரனானேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக சுவிசேஷகர்கள் தான் சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷகர்கள் பாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க? சர்ச்சோட அவங்க வேலை முடிஞ்சிச்சு. அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? மெய்ப்பர்கள் என்ன பண்றாங்க? டீச்சர்ஸ். இந்த 5 வகையான ஊழியங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரே ஒரு ஊழியம் எதுனா சுவிசேஷங்கள் தான் அறிவிக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் அவங்களுடைய மந்தைகளுக்கும் ஆடுகளுக்கும் மாத்திரம்தான் அவங்களுடைய டியூட்டி. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ இந்தியாலையும் சரி, வெளி தேசங்களையும் சரி, யூகேலையும் சரி, யூரோப்லையும் சரி, மினிஸ்டர்ஸ் ஆஃப் பிகம் லைக் சண்டே மினிஸ்டர்ஸ். ஊழியக்காரர்கள் எப்படி ஆயிடுறாங்க? சண்டே சர்வீஸ், சண்டே மினிஸ்டர்ஸ். மண்டே டு வெனஸ்டே, மண்டே டு சாட்டர்டே ஜூம் மீட்டிங், இல்லைன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயரு. அதுவுங்க சர்ச்சில் இருக்கிற ஜனங்களுக்கு. வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவன் செத்துக்கிட்டு இருக்கான், பாவத்தில் செத்துக்கிட்டு இருக்கான், வியாதியில் செத்துக்கிட்டு இருக்கான், பிசாசின் பிடியில் செத்துக்கிட்டு இருக்கான். சபை வளர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் சுவிசேஷம் சொல்றது வேலை நின்றும். சுவிசேஷ பணி ரொம்ப பவுல் சொல்றாரு,
சுவிசேஷம் சொல்லுவதற்காகவே நான் ஊழியக்காரனானேன். அதுதான் பிரையாரிட்டியே. சுவிசேஷம் சொல்லதான் மற்ற காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதுதான் பவுல் சொல்றார் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில், Luke chapter 4, லூக்கா 4ஆம் அதிகாரம், Luke chapter 4 verse 18. கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நம்மேல் அவர் தங்கி இருக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஆமென். எதுக்குங்க நம்மளை அபிஷேகம் பண்ணாரு? பிரதான நோக்கமே எதுக்குன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தான். கர்த்தருடைய வசனத்தை, இயேசுவின் நாமத்தை அறிவிப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்கள் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடர்களுக்கு பார்வை அளிக்கவும், செவிடர்கள், சப்பானிகள் இவங்களெல்லாம் விடுதலை ஆக்குவதற்காக தான் கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது யாருக்கு நீங்க அறிவிக்கிறீங்க? தரித்திரருக்கு. நீங்க தரித்திரருக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற தரித்திரம் மாறி போகும். இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள்ல தரித்திரம் எதுக்கு வருது தெரியுமா? இதுதான் காரணம். சுவிசேஷத்தை, இயேசுவின் நாமத்தை சொல்லாமல், கர்த்தருடைய நாமத்தை சொல்லாதபடிக்கு அடக்கி வைத்திருக்கிற நிமித்தம். அடக்கி வைக்கிறது அது வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அடக்கி வைக்கிற அநியாயத்தின் நிமித்தம்னு சொல்லுது. அப்படிதானே சொல்லுது. சத்தியத்தை நம்ம சொல்லணும்னா அதை விட அநியாயம் வேற ஏதோ. அதை அடக்கி வைக்க கூடாது. உங்களுக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வார்கள். இப்போ யூகே கவர்மெண்ட் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்க. எவ்ரி ஃபேமிலிக்கு கம்மிங் இயர்ல 2000 pounds பெர் ஃபேமிலிக்கு யூகே ரெசிடென்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் போய் வாங்குவீங்க? தந்தா வாங்குவீங்க. ஆஹா, 2000 poundsனால எல்லாரும் வாயிலையும் சிரிப்ப பாருங்க. இருக்கிற பல்லெல்லாம் கீழே விழுந்துடும். உங்களுக்கு காசை உங்களுக்கு திருப்பி தராங்களா? அப்போ அவங்க ராயனுக்குரியதை ராயனையும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுக்க வேணும். நம்ம அதில் என்ன சொல்றது, உரிமை பாராட்டவே முடியாது. ராயனுக்குரியதை ராயனும், தேவனுக்குரிய தேவனுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ அதே போல இயேசுவின் நாமத்தை சொல்வதற்கு நம்ம ஒரு நாள் நம்ம வெட்கப்படக்கூடாது. நான் சொல்றேன், சுவிசேஷம் நீங்க எத்தனை பேருக்கு நீங்க சொல்றீங்களோ, கர்த்தருடைய நாமத்தை சொல்ல நான் சொல்றேன், உங்க தரித்திரம் மாறும். ஏன்னா நீங்க சொல்றது தரித்திரருக்கு. நீங்க தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது கர்த்தர் நம்மளுடைய தரித்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். நான் சொல்வேன், கடன் பிரச்சனை மாறணுமா, ஃபைனான்சியல் பிளஸிங் வரணுமா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும். தரித்திரருக்கு சொல்லுகிற பொழுது அதை கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். லூக் சாப்டர் 4:43, லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே 43ஆவது வசனத்திலே, இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களிலே அவர் செய்த ஒரு காரியம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 43ஆவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்தார். எங்க நம்ம யாரை பத்திங்க சொல்லணும்? யாரை பத்தி சொல்லும்? இயேசுவை பத்தி. அதுக்கே எவ்வளவு யோசிக்கிறீங்க? யாரை பத்தி சொல்லணும்னு திடீர்னு விடுகதை போட்ட மாதிரி பாக்குறீங்க. நம்ம யாரை பத்தி சொல்லும்? இயேசுவை பத்தி அறிவிக்கணும், சுவிசேஷமா அறிவிக்கணும். ஆனா வசனம் சொல்லுது இயேசுவை போய் என்ன பண்ணாரா? சுவிசேஷம் சொன்னார். இயேசுவே போய் தேவனுடைய ராஜ்யத்தை, பிதாவினுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணாரா? சுவிசேஷமாய் பிரசங்கம் பண்ணினார். அவரே அவ்வளவு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார். மற்ற ஊர்களுக்கு கடந்து போக வேண்டும், மற்ற கிராமங்களுக்கு கடந்து போக வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி. நம்ம இன்னும் லிவர்பூல்லே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் மற்ற ஊருக்குலாம் எப்போ போக போறோம்னு தெரியாது. போவோமானே டவுட் தான். அதுக்குள்ள ஆண்டவர் வருகை வந்துட்டு நம்மளும் போயிடுவோம். இல்லைன்னா அவர் வருகைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம். ஆண்டவர் பாருங்க, ஒரு கிராமத்தை முடிச்சுட்டு அடுத்த கிராமத்துக்கு போறதுக்கு டார்கெட் பண்றாரு. அவருக்கு இருந்த துரிதம், அவருக்கு இருந்த அந்த கால்குலேஷன், அவருக்கு இருந்த அந்த அவசரம், அவருக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 3.5 வருஷம். அந்த 3.5 வருஷத்துல எவ்வளவு தீவிரமாய் ஊழியம் செய்ய முடியுமோ, எவ்வளவு தீவிரமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை அறிவிக்க முடியுமோ, எவ்வளவாய் ஜனங்களை விடுவித்து கர்த்தருடைய பிதாவண்டை கொண்டு சேர்க்க முடியுமோ, அவர் அவ்வளவாய் பிரயாசப்பட்டார். 3.5 வருஷத்துல he did the best. பிதாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்தார். அவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம் என்று சொல்லி அவர் தலை சாய்க்க கூட இடமில்லாதபடிக்கு, நரிகளுக்கு அங்கே பார்க்கிறோம் இருக்க இடம் உண்டு, குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் அவருக்கோ மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஷாப்பிங் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்காமல் தூங்குறோம். நான் சொல்றேன், என்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தை குறித்த அவசரத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்களோ, அப்போதுதான் நான் சொல்லுவேன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இல்லாவிட்டால்னா வழக்கத்தின்படி சண்டே நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு வந்து அட்டென்ட் பண்ணிட்டு சர்மன் கேட்டுட்டு அல்லேலூயா என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனா மரணம் சந்திக்கும் அந்த நாள்ல ஆண்டவர் கேட்பார், எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேனே. அந்த நாட்கள்லாம் வந்து சண்டே, இப்போ நான் வரும்போது பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், சண்டே ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன், இந்த சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சபைகளை விட அவங்க இன்னும் கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு குறை இருந்துன்னா, பரிசுத்தாவியானவருக்கு பரிசுத்தாவியானவர் விசுவாசிப்பார்கள், ஆனால் முற்றிலுமாய் தன்னை அதற்குள்ளாக அர்ப்பணித்துக் கொள்ள மாட்டார்கள். காலையிலே எழுந்திரிச்சிருவாங்க ப்ரேயருக்கு, ஏர்லி மார்னிங் ப்ரேயருக்கு. சண்டே ஆனால் 5 மணி சர்வீஸ்க்கு காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி நேராக சர்வீஸ்க்கு போயிடுவாங்க. சர்வீஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாட்டி கிராம ஊழியங்கள், மற்ற ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் ஏதாட்டினா அதுக்கும் போவாங்க. அதே முடிச்சுட்டு வருவாங்க. வேத குடும்ப ஜபங்கள், அவங்க குடும்ப ஜபம் கரெக்டாக குடும்ப ஜபம் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு சிஎஸ்ஐ ஒருத்தவங்க இருந்தாங்க. கரெக்டாக அவங்க குடும்ப ஜபம் அந்த டைமுக்கு இருக்கும். டைமுக்கு அந்த குடும்ப ஜபம் இருக்கும். வேத வசனம் வாசிக்கிறது கரெக்டாக அந்த டைமுக்கு இருக்கும். இன்னைக்கு இருக்குதா? ஆவிக்குரிய சபையில் இருக்குதா? இல்லை ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியில் இருக்குதா? நம்ம என்ன பண்றோம்? வேலை 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 வேலை. ஓவர் டைம். சாட்டர்டே ஓவர் டைம், சண்டே ஓவர் டைம்,
சண்டே பண்ணால் டபுள் டியூட்டி, நல்ல சேலரி. பிசாசு எப்படி வஞ்சித்து நம்முடைய நித்தியத்தை அவன் என்ன சொல்றது, நித்தியத்தை இழக்கும்படிக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்வேன், ஒரு சிலரை நான் பார்த்துருக்கிறேன். சமீபத்தில் லாஸ்ட் டைம் நான் சவுதி அரேபியாவுக்கு நான் போனப்போ சிஸ்டர் வேதா பீட்டர் அவங்க குடும்பத்தை பார்த்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வீட்டுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், எந்த அறையிலையும் தேவ பிரசன்னத்தை அப்படி போனோம்னு உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு அறையும் தேவ மகிமையினால ஜெப அக்கினியினால நிரப்பப்பட்டிருக்கும். எவ்ரி டே காலையில் அவங்க 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எந்திரிச்சிருவாரு, அவங்க பிள்ளைங்களே எந்திக்கும். 3 மணிக்கு எந்திரிச்சு அவங்க குடும்பமாக இருந்து காலையில் 3 o'clock they get up early morning prayer 3 to 5. அவங்க 3 to 6 ப்ரேயர் நடக்கும், ஆன்லைனில் நடக்கும். 3 to 6 வரைக்கும் அவங்க ப்ரேயர் நடக்கும். பிள்ளைங்க அவங்க ஒரு 5 o'clock மெதுவாக அவங்க எந்திரிச்சு வந்து அந்த ஜபத்தில் வந்து கலந்துப்பாங்க. எவ்ரி டே காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவங்க ஜபம் டெய்லி நடக்கும். டெய்லி ஏர்லி மார்னிங் ப்ரேயர். சண்டே நடக்கும் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் 3 to 6. மாசத்துல ஒரு நாள் 72 hours ப்ரேயர். பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க. ஒருத்தவங்க வளர்ந்தவங்க, இன்னொரு தம்பி வந்து வாலிபு தம்பி, நம்ம டாஃப்னி வயசு தான். எவ்ரிடே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா, மேக்சிமம் அவங்க மிஞ்சி போனா அவங்க சொல்லுவாங்க, நான் கேட்பேன், சிஸ்டர் நீங்க எப்போ தூங்குறீங்க அப்படின்னு கேட்பேன். எப்போ நீங்க தூங்குறீங்க? அவங்க காலைல பிரேயரை முடிச்சுட்டு அப்படியே டியூட்டிக்கு போயிடுவாங்க. காலைல ஒரு நாளைக்கு அவங்க 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. எவ்வளவு மணி நேரங்க? 4 hours. நான் சொல்றேன், விலைக்கிரகம் செலுத்துகிறவர்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விலைக்கிரகம் செலுத்தணும். ஆமென். கர்த்தருக்கென்று நான் கர்த்தருக்காக நான் உயிரை விடுவேன், ஜீவனை விடுவேன், அதெல்லாம் நீங்க இதே செலுத்தலன்னா அதை நீங்க செய்யவே மாட்டீங்க. உபத்திரவ நாட்கள்ல உங்களுடைய விசுவாசம் என்ன ஆகும்? தள்ளாடிடும். அவன் மறுதலையும் சொல்லுவான், ஓகே வாங்கிட்டு போயிடுவோம். விலைக்கிரகம் செலுத்தணும். விலைக்கிரகம் செலுத்தி தேவ சமூகத்தில் காத்திருக்க பொழுதுதான் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். நான் ஏஜென்சி டியூட்டி பண்ணும்போது சண்டே டியூட்டி பண்ணனா, ஒரு நைட்டு டியூட்டி பண்ண, சாட்டர்டே நைட்டு ஒரு நைட்டு டியூட்டி பண்ணனா 500 pounds. எவ்வளோங்க? ஒரு நைட்டு சாட்டர்டே நைட்டு நான் டியூட்டி பண்ணனா எவ்வளோ? 500 pounds. என்னால் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் நான் வேண்டாம்னு சொன்னேன்? எனக்கு கிடைக்கிற கொஞ்சமானாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் அதை இழக்க நான் தயாரா இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் தன் ஜீவனை இழக்கிறானோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். தன் ஜீவனை காத்துக் கொள்கிறவன் அவன் இழப்பான். கர்த்தருக்காக நம்ம சில காரியங்களை நம்ம இழக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க கேட்கணும். அது நீங்க உங்க இருதயத்துல இருந்து அது வரணும். சாட்டர்டே நான் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். சாட்டர்டே நான் நைட்டு ஒப்பு கொடுக்கிறேன். சண்டே நான் கர்த்தருக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து, அதிகாலையில் எழுந்து ஜெபித்து, குடும்பமா இருந்து நான் ஃபேமிலியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் நான் சர்வீஸ்க்கு வர்றேன் சொல்லி பாருங்க. இந்த தடையெல்லாம் வரவே வராது. இன்னைக்கு எவ்வளவு தடை வந்துச்சு இல்ல? இந்த தடை ஏன் வருதுன்னா, நம்ம மற்ற காரியங்கள் பூமிக்குரியவைகள் இல்ல, மேலானவைகளை தேடாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? பூமிக்குரியவைகளையே நம்ம நாடி என்ன பண்றோம்? போய்கிட்டு இருக்கோம். நீங்க எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், எனக்கு சண்டே வர்ற லாபத்தை விட கர்த்தருடைய சமூகம் எனக்கு முக்கியம்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா?
இப்போ எனக்கு நான் சண்டே இப்போ டியூட்டி கிடைக்கும், இப்போ கூட எனக்கு டியூட்டி கிடைக்கும், நான் போக மாட்டேன். கர்த்தருக்காக நம்ம ஒரு காரியத்தை நாம் இழக்குகிற போதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்க வேலை பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வேலை பார்க்குற மாதிரி ஏதாட்டி வேலை பாருங்கடான்னு சொல்லியிருக்கேன். அப்படித்தானே சொல்லியிருக்கேன். Did I told you like that? Yeah? Hello? Work like Monday to Friday. Weekend கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்க, தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்க. அதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 22 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சுவிசேஷத்தை இயேசு அவர்களுக்கு, Luke chapter 7:22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதெல்லாம் நடக்குது. ஆண்டவர் சொல்றார், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். லூக்கா 9ஆம் அதிகாரம், Luke chapter 9 verse 2 வாசித்து பாருங்க. Luke chapter 9. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஆண்டவர் முதல் ஜாப் என்ன தெரியுமா கொடுத்தாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும். அப்படி என்றால் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்கு, சபையில மாத்திரம் பிரசங்கம் பண்றதுக்கு மாத்திரம் அல்ல, சுவிசேஷமாய் தனிப்பட்ட மனிதனுக்கு அறிவிப்பதற்கு, மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தான் ஆண்டவர் முதலாவது நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் என்னுடைய சகல உபதேசத்தையும் கை கொள்ளும்படிக்கு அவர்களை என்னை சீஷர்களாக, என்னுடைய சீஷர்களாய் மாற்றுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். நான் சொல்றேன், இன்னைக்கு இப்போ இந்த லென்த் டேஸ்ல இருக்கிறோம், அப்படிதானே இருக்கோம். 40 days போயிட்டு இருக்கு, லென்த் டேஸ்ல இருக்கும். நீங்க என்னைக்கு உங்களுடைய இருதயத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன், ஆண்டவரே, அது உங்களுக்குள்ள அது ஒரு அக்கினியா இருக்கும். ஆண்டவரே, இந்த மாசத்துல ஒரு ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வருவது, தேவனுடைய சபைக்கு கொண்டு வருவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு இயேசுவின் நாமத்தை அவர்களுக்கு சொல்லி, பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், அதாவது பொறாமையினாலேயோ நல் மனசாட்சியினாலேயோ எப்படியாயினும் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவங்க திட்டனாலும் வாங்கிக்கோங்க, கத்துனாலும் வாங்கிக்கோங்க, அடிச்சாலும் வாங்கிக்கோங்க. சுவிசேஷத்தை அறிவித்து நீங்க கேட்கணும், ஆண்டவர் சமுத்திரம், ஆண்டவரே நான் போறேன், இந்த ஜனங்களை சந்திக்க போறேன், இந்த வீடுகளை சந்திக்க போறேன், இந்த தெருக்களை சந்திக்க போறேன், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க, அந்த ஆத்மாவை கொண்டு வர எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி அந்த தாகத்தோடு நீங்க கேட்பீர்கள் என்றால் நிச்சயமா கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு வேலை கேட்டா கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையா? ஆமாவே இல்லையா? என் நாமத்தினால உங்க தேவைகள் ஏதாட்டி தேவைன்னா கேட்டா கொடுக்கிறாரா இல்லையா? ஆமாவே இல்லையா? அப்ப அதை கொடுக்கிறப்போ ஆத்மாவை கேட்டா கொடுக்க மாட்டாரா? நம்ம கேட்கறது இல்லை, அதான் பிரச்சனையா. ஆனா கேட்டாலும் போய் சந்திக்கணுமே, கேட்கறதோட நம்ம நிக்க கூடாது, போய் சந்திக்கணும், அவங்கள போய் அவங்க தொந்தரவு உணரும். ஒரு ஸ்திரீயானவள் நியாயாதிபதிகிட்ட போய் எனக்கு இதுல நியாயம் செய்யும் என்று சொல்லி என்ன பண்ணலாம்? மீண்டும் மீண்டும் போய் என்ன பண்ணலாம்? தொந்தரவு பண்ணலாம். அவன் அநியாயக்காரன், அநியாயம் உள்ள நியாயாதிபதி. அவன் இவளுடைய தொந்தரவு தாங்க முடியாம இவளுக்கு ஏதாவது நியாயம் செய்து அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணாராம்? தீர்மானித்தான். அதை போல நான் சொல்றேன், நீங்க தொந்தரவு செய்கிற பொழுது
நிச்சயமாக கர்த்தர் அந்த ஆத்மாவை தொடுவார். கர்த்தர் தொடுவார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருத்தர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி உறைவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவி 2 கொரிந்தியர் 2:12 தானே? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க எந்த வீட்டுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்ல போறீங்களோ, எந்த நபருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்ல போறீங்களோ, எந்த தேசத்துக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்க போறீங்களோ, எந்த பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறீங்களோ, நான் சொல்றேன், அதை நான் சொன்ன முதல்ல ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா காரியம் வாய்க்கும். ஜெபிக்காமல் எந்த காரியமும் அது நடக்கவே நடக்காது. ஜெபிக்காமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கவே படாது. அங்கீகரிக்கவே படாது. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணாம வந்து நீங்க 50 மூண்டு காணிக்க போட்டா கூட ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். நம்ம போடுற காணிக்கை காட்டிலும் தேவன் அவரோடு இருக்கிற உறவை தான் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரோடு இருக்கிற உறவை தேவன் மேன்மைப்படுத்துவார். என்னோடு நீ உறவாடி, என்னோடு நீ ஜெபத்தில் இருந்து, என் சமூகத்தில் காத்திருந்து, அதுக்கு பிறகு நீ சந்தோஷமாய் மன சமாதானத்தோடு என்னிடத்துல வந்து காணிக்கை போடுகிறாயா, அதை ஏற்றுக்கொள்வோம். உன் சகோதரிடத்துல குறை உண்டானால் முதலாவது அவனிடத்துல ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து காணிக்கை போடுன்னு சொல்ற தான் வசனம் சொல்லுது. கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஜெபத்தோடு நீங்க சுவிசேஷ காரியங்களை நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் கதவுகளை திறப்பார். ஆமென். நீங்க இருக்கிற தெருவா இருக்கலாம், நீங்க இருக்கிற கொஞ்சம் தள்ளி போ மற்ற ஸ்ட்ரீட்டா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஸ்ட்ரீட்ல இந்த ஒரு 10 டோர் ஆண்டவரே சுவிசேஷ கதவுகள் திறக்கப்பட எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் திறந்து கொடுப்பார். மற்ற எந்த நேஷனாலிட்டியா இருக்கலாம், பிரிட்டிஷா இருக்கலாம், எந்த நேஷனாலிட்டியா இருக்கலாம், அவனுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது நான் சொல்றேன், தேவ வல்லமை வெளிப்படுகிற பொழுது நான் சொல்றேன், அவன் லாங்குவேஜ் எந்த இதுமே தேவனுடைய பிரசன்ஸ்க்கு இஸ் நாட் a barrier. Amen. Language is not the barrier to carry the presence of the Lord. நான் சொல்றேன், கர்த்தருடைய வல்லமை உங்க மூலமா ஒரு மனுஷனுக்கு, ஒரு அந்நியனுக்கு வெளிப்படுகிற பொழுது அவனுக்கு தமிழ் புரியாட்டால் அவன் சபைக்கு வருவாங்க. ஏன்னா அவன் தேவனுடைய வல்லமை அவன் என்ன பண்ணியிருக்கான், ருசி பார்த்திருக்கான். அதான் தேவன் செய்கிற ஒரு செயல். கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கடைசி கால எழுப்புதலில் பங்கு பெற வேண்டும் என்றால் சுவிசேஷம் ஊழியத்தை நாம் செய்தாக வேண்டும். மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது சபையா போய் என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். பிளாக்ஸ் பார்த்திருக்கீங்களா, ஆப்பிரிக்கன்ஸ் பார்த்திருக்கீங்களா, கூட்டமா போயிடுவாங்க. சிட்டி சென்டர்ஸ் மற்ற இடங்கள், மான்செஸ்டர்லனா இந்த லென்ட் டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமா போய் எங்கேயாட்டி நின்று இயேசுவை பத்தி அறிவிப்பாங்க. சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க தான் தேவன் அவருடைய ராஜ்யத்திலிருந்து நாம் தள்ளிவிடாதபடிக்கு, தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் வராதபடிக்கு, எதற்காக தேவ சமூகத்தில் வருது, அவர் நம்மை விட்டு தள்ளிவிடாதபடிக்கு, தேவ கோபாக்கினை நம்ம மேல் வராதபடிக்கு அநேக காரியங்கள் இருக்கு தேவ கோபாக்கினை வருவதற்கு. ஆனால் அதிலே ஒன்று என்னவென்றால், சுவிசேஷம் அறிவிக்காமல் இருப்போம் என்றால் தேவ கோபாக்கினை நம்ம மேல வரும். நம்ம மேல மாத்திரம் இல்லை, நம்ம சந்ததி மேல அப்படியே வரும். சுவிசேஷம் அறிவிக்காமல் போனோம்.
இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி, சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை சிலுவையில அறையப்படுகிற பொழுது மற்ற 2 கல்லர்களும் அவர்கள் சிலுவையில் அறையப்படுகிற பொழுது அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைகிற பொழுது என்ன, நீங்க படத்துல பார்க்கும்போது வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும் இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது. ஆனால் நிச்சயமாகவே வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் நமக்காக அவர் எப்படி சிலுவையில் அறையப்பட்டாராம்? எப்படிங்க? நிர்வாணமாய் சிலுவையில் அறையப்பட்டார். He hanged in the cross for us, naked in the cross. அங்க 5 நிமிஷம் இல்லைங்க, 10 நிமிஷம் இல்லை, 6 hours, 6 மணி நேரம் சிலுவையில நிர்வாணமாய் அறையப்பட்டு சொட்ட சொட்ட ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் கூட பிதாவை நோக்கி நமக்காக வேண்டுதல் செய்தார். நமக்காக வேண்டுதல் செய்தார். இந்த இயேசுவை சொல்வதற்கு நாம் வெட்கப்படுவோம் என்றால் நித்தியத்திற்கு நாம் போவது முடியாத காரியம். நீங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க, ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு, டோர் டு டோர் போய், 1 to 1 போய் இயேசுவை பத்தி சொல்வதற்கு. எப்படி டே நம்ம வீக்லி 37.5 hours அப்படிதானே ஃபுல் டைம், 37 37.5 hours ஃபுல் டைம் ஜாப். இப்போ சில இடத்துல 40 hours மாத்திருக்காங்க, சில இடத்துல 48 மாத்திருக்காங்க, கேர் ஹோம்ஸ்லாம் 48. உலகத்தினுடைய வேலைக்கு நம்ம அவர்ஸ் பார்த்து நம்ம வேலை பார்க்குறோம். சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம அவர்ஸ் பார்த்து சொல்லணும். அவர்ஸ் பார்க்க கூடாதுன்னா இல்லை, அன்லிமிட்டடா சொல்லணும். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் ஒவ்வொரு நாளும் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் 20 பேஷண்ட்டுக்கு நான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், அவங்களுக்கு பிசிக்கலா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களுடைய ஆத்மா செத்து கிடக்கு. அவங்களுடைய ஆத்மா செத்து கிடக்கு. Lord, send me a soul to preach your gospel. Send me a soul to preach the gospel. சில நேரத்தில் நான் பிஸியா இருக்கிற நேரத்தில் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், ஏனில டைம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் நான் சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், யாருக்கு நான் சுவிசேஷத்தை எப்படியாவது அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாக நான் அறிவித்து விடுவேன். வேலை ஸ்தலத்தில் எதிர்ப்புகள் வந்தது, நான் போய் சொல்லுவேன், நீ கண்ட கழுதை பேசுறதுக்கு நான் இயேசு பத்தி சொல்றதுக்கே தப்பே கிடையாது. இயேசு குறித்து சொல்ல என்ன, நான் வேலை பார்க்குற இடத்துல சில பேஷண்ட்டுங்க என்ன அடையாளம் கண்டுகொள்ள எப்படி தெரியுமா? என் பேரை சொன்னான்னு சொல்லுவாங்க. They will tell, hey Jude, last time you told me the gospel, you told me about Jesus. அவன் எனக்கு ஞாபகம் இருக்காது, அவன் ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்காது, அவன் ஏன் ஃபேஸ் அவன் ஞாபகம் வச்சிருப்பான், ஏன்னா அவனுக்கு சுவிசேஷம் நான் அறிவிச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், மறுபடியும் நான் சொல்றேன், இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த குடி பழக்கத்தில், இந்த அடிமைத்தனத்தில் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். Surrender your life to God. கடந்த நாட்களில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற ஒரு பிரிட்டிஷ்காரன், he is not a relative for that patient, வேற ஒரு பிரிட்டிஷ்காரன். என் பேஷண்ட் அங்க காரிடார்ல அந்த பேஷண்ட் இருக்குது, ஒரு வயதான ஒரு மனுஷன், நீ பெயின் சொல்லிட்டு ஏனிக்கு வந்திருந்தாப்ல. அந்த மத்த பிரிட்டிஷ்காரன், he is a believer, born again believer. அவன் வந்துட்டு நேரா இந்த பேஷண்ட்டுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. He is not a relative, he is not a family member for that patient. He just went straight to the patient and he just hold the hand. He told, hello, my name is so and so அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணானா, அந்த இடத்துல அவன் பெட்ல அப்படியே உட்கார்ந்து அவனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். 2 minutes and the patient also cooperated. He prayed and the patient also cooperated, both of them praying, and he was praying. நான் கவனிச்சிட்டே இருந்தேன் how he is praying. He was praying with the name of the Lord Jesus Christ and praying for the healing for the patient. அவன் தாங்க சுவிசேஷம், அவன் தான் உண்மையான தேவ மனுஷன். நான் கேட்டேன், is he your son or family member? I don't know அப்படின்றான் பேஷண்ட்.
வாவ், அவன் தான் ஆத்துமா பாரம் உள்ளவன். யாருனே தெரியாம வந்து ஜெபம் பண்ணிட்டு போறான் பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நமக்கே ஜெபம் பண்ணி நமக்கே இது பண்ணி மாறணுங்க, மாறணும் அப்படி நம்ம எழுதிருப்போம். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் நேசர் அன்பை எங்கும் பறைசாற்றி சொல்ல வேண்டும். என் நேசர் அன்பை எங்கும் பறைசாற்றி சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. தகப்பனே, இந்த நாளிலே எங்களுக்கு நீங்க இந்த சுவிசேஷ பாரம் எங்கள் மேல இன்னும் அதிகமாக ஊற்றப்படட்டும். எத்தனையோ ஜனங்க அழிந்து கொண்டிருக்கிறாங்க. உம்மை அறியாத ஜனங்க ஆண்டவரே, விடுதலை பெறுவதற்கு வழி தெரியாமல் இருக்கிற ஜனங்களப்பா, எங்களை ஒரு விஷயம் ஆண்டவரே மன்னிங்கப்பா. எங்களை ஒரு விஷயம் ஆண்டவரே மன்னிங்க. உம்முடைய பரிசுத்த திரு ரத்தம் எங்களை கழுவி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக, இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எங்களை மாற்றும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை அறிவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாளில் காணிக்க போட்ட பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இம்மட்டும் எங்களை நடத்தினி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் எதற்காக வர வேண்டும்? தேவனால் நாங்கள் தள்ளிவிடாதபடிக்கு, தேவனுடைய கோபாக்கினை எங்கள் மேல் வராதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சபையாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற சபையாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தரைமட்டு தாழ்த்துகிறப்பா, பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இந்த வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.